இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது, 2021 யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு பதிவாச்சு, எல்லா தரவுகளையும் நம்ம தெளிவாக மதுரை மாவட்டத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது மதுரை மாவட்டம். 10 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது தான் மதுரை மாவட்டம். முதலாவது பார்க்கணுன்னா மேலூர் சட்டமன்ற தொகுதி, ரெண்டாவது மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி, மூன்றாவது சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, நான்காவது மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி, ஐந்தாவது மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி, ஆறாவது மத்திய மதுரை சட்டமன்ற தொகுதி, ஏழாவது மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி, எட்டாவது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி, ஒன்பதாவது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி, நான்காவது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி. இந்த 10 சட்டமன்ற தொகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கணுன்னா மேலூர் சட்டமன்ற தொகுதி. மேலூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. பெரிய புல்லான் அவங்க போட்டியிட்டு 83,344 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.82% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல காங்கிரஸ் கட்சி டி ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டு 48,182 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.49% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா அமமுக செல்வராஜ் அவர்கள் போட்டியிட்டு 34,262 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 18.84% ஓட்டு வாங்கி அமமுக மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி பி கருப்பசாமி அவர்கள் போட்டியிட்டு 10,669 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.87% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே மேலூர் சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 35,122 ஓட்டு, 19.33% ஓட்டில் காங்கிரஸை விட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,81,898 ஓட்டு, 74.25% ஓட்டு பதிவாயிருக்கு. அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,44,996 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,81,898 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே மேலூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. பி மூர்த்தி அவர்கள் போட்டியிட்டு 1,22,729 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.59% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு 73,125 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.74% ஓட்டு வாங்கி அதிமுக ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா என்டிகே ஜே லதா அவர்கள் போட்டியிட்டு 17,668 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.43% ஓட்டு வாங்கி நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் ஐ முத்துகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு 11,993 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.4% ஓட்டு வாங்கி மக்கள் நீதி மையம் நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 2021 நான் பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 49,604 ஓட்டு, 20.85% ஓட்டில் அதிமுக விட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2,37,897 ஓட்டு 92 ஓட்டு பதிவாயிருக்கு. 72.31% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் 3,28,990 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,37,892 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி. சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 வெங்கடேசன் அவர்கள் போட்டிட்டு இருக்க பார்க்குறோம். 84,240 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 48.4% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல அதிமுக கி மாணிக்கம் அவர்கள் போட்டிட்டு 67,195 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.32% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதிமுக. மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி ஜி செங்கண்ணன் அவங்க போட்டிட்டு 13,936 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.95% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா தேமுதிக எம் ஜெயலட்சுமி அவர்கள் போட்டிட்டு 3,582 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.4% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சினவனுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம்.
வெற்றி வாக்கு வித்தியாசம் எடுத்துக்கிட்டோம்னா 17,045 ஓட்டு 9.72% ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,75,361 ஓட்டு பதிவாயிருக்கு. 81.15% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் பார்த்துருக்கோம். ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,16,106 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,75,361 பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 தளபதி அவர்கள் போட்டியிட்டு 73,010 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.11% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. 2ஆவது இடத்துல பாஜக சரவணன் அவர்கள் போட்டியிட்டு 50,094 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.32% ஓட்டு வாங்கி 2ஆவது இடத்துல இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 3ஆவது இடத்துல நாம் தமிழர் கட்சி அன்பரசி அவர்கள் போட்டியிட்டு 15,311 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9.88% ஓட்டு வாங்கி நாம் தமிழர் கட்சி 3ஆவது இடத்துல இருக்காங்க. 4ஆவது இடத்துல மக்கள் நீதி மையம் எம் அழகர் அவர்கள் போட்டியிட்டு 12,102 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.81% ஓட்டு வாங்கி 4ஆவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 22,916 ஓட்டு 14.79% ஓட்டு பாஜகவோட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,54,992 ஓட்டு 63.67% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 2021 2,43,424 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,54,992 பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறது மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி. மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. பூமிநாதன் அவர்கள் போட்டியிட்டு 62,812 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.49% ஓட்டு வாங்கி மதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2ஆவது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக சரவணன் அவர்கள் போட்டியிட்டு 56,297 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.8% ஓட்டு வாங்கி அதிமுக 2ஆவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 3ஆவது இடத்துல மக்கள் நீதி மையம் ஈஸ்வரன் அவர்கள் போட்டியிட்டு 12,821 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 8.67% ஓட்டு வாங்கி மக்கள் நீதி மையம் 3ஆவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4ஆவது இடத்துல நாம் தமிழர் கட்சி எம் அப்பாசு அவர்கள் போட்டியிட்டு 10,483 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.9% ஓட்டு வாங்கி 4ஆவது இடத்துல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. நம்ம பார்த்த எல்லாமே இந்த சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டை தான் பார்த்துருக்கோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சுன்னு அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 6,515 ஓட்டு 4.41% ஓட்டில் அதிமுகவோட மதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,47,833 ஓட்டு 64.24% ஓட்டு பதிவாயிருக்கு. ஓட்டு போட தகுதியானவங்க 2021 2,30,133 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,47,833 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 2021 மதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம்.